சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா ஒண்ணு கிரிஜா மேடம், இப்போ திருந்தி மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் எனக்கும் அபிக்கும் முதுகுல குத்துற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணா அது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதனால நீங்க அபிய பத்தி கவலையெல்லாம் படாதீங்க. அபிய நான் பாத்துக்கிறேன். இல்ல என் சின்னைய பாத்து பாரு. இது எல்லாத்துக்கும் மேல என் அத்தை கூடவே இருந்து பாத்துப்பாங்க. ஈஸ்வரி, நானும் அபிய பாத்துப்பேன். ஈஸ்வரி, என்னையும் சேர்த்து சொல்லு. ஏன் நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஆமா ஈஸ்வரி, நானும் துர்காவும் பாத்துக்குவோம். அபிக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அபிய அவளே பாத்துப்பா ஈஸ்வரி அக்கா. அவளுக்கு யாருமே தேவையில்லை. பாத்தீங்களா கிரிஜா மேடம், அபிக்கு ஒண்ணுனா இந்த வீடே காப்பாத்தும். இந்த குடும்பமே முன்னாடி வந்து நிக்கும். என்ன சம்பத் சார், நீங்க மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஏமா, இதெல்லாம் நாங்க சொல்லணுமா? நாங்க என்னைக்கு அபிக்கு துணையாதாமா இருப்போம். ஆமா ஈஸ்வரி அக்கா, அபி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அவளுக்கு எப்பவும் நாங்க ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. ரம்யா வா போலாம். சரிமா. கிரிஜா, கிரிஜா மேடம், என்ன கிரிஜா மேடம், இத நீங்க ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஈஸ்வரி, நீ என்னை இன்னும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் தெரிஞ்சிட்டேன். பழைய கிரிஜா எப்பவோ செத்துட்டா. இது புது கிரிஜா. ஆனா நீதான் என்ன நம்பவே மாட்டேங்கிற. என்ன ஈஸ்வரி, கிரிஜா போற போக்க பார்த்தா நம்ம அபிகிட்ட பிரச்சனை பண்ணவன அவளே போய் அடிச்சிருவா போல இருக்கு. அத்த, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்த. அது சரி. அம்மா, என்னம்மா இது? ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத மாதிரி இருக்குமா? அத்தை அபிப்புள்ளிய பாத்துக்கிறேன்னு சொன்னது. டேய், நீ எப்படா பழமொழியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச? அந்த அளவுக்கு வந்துட்டியா? பாத்துடா, அவ காதுல விழுந்துச்சுன்னா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவா. அபி வாமா. ஏசு, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சின்னையா, இந்த கிரிஜா மேடம், சம்பத் சார், திவ்யா இவங்க எல்லாரையும் மறந்துட்டு நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது இந்த வரேன்.
ஈசு எனக்கு ஒரு சந்தேகம் ஈசு, நீ போட்டோல தான் அழகா இருக்கியா இல்ல நேர்ல அழகா இருக்கியா? சொல்லேன். என்னது நான் சொல்லணுமா? எனக்கு என்னமோ ஈசு நீ போட்டோல அழகா இருக்க, நேர்ல பேரழகியா இருக்கேன்னு தோணுது. ஏசு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தடவை நீ என் கனவுல வந்திருக்க, நானும் உன் கனவுல வந்திருக்கேன். ஆனா இப்பெல்லாம் கனவே வரமாட்டேங்குது, நீயும் வரமாட்டேங்கிற. அப்பெல்லாம் நேரங்காலமே பார்க்காம நீயும் நானும் விடிய விடிய போன்ல பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப அதுவும் பேசுறதில்ல ஈசு. என்ன வாழ்க்கையே இது. சில நேரத்துல இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வெறுப்பா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, வர வர என் சின்னையாவுக்கு என் ஞாபகமே இல்லாம போயிருச்சு. முந்தையெல்லாம் சின்னையா என் கனவுல வந்து தொல்லை பண்ணுவாரு. நைட்டு போனை போட்டு ஏதாவது டவுட் கேட்பாரு. ஆனா இப்போலாம் ஒரு போனும் இல்ல, மெசேஜும் இல்ல. சுத்தமா என் ஞாபகமே அவருக்கு இல்ல. என்ன பாக்குற? இன்னைக்கு அவர் வரட்டும், அவரை நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். அவர் மனசுல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஒரு போன் பண்ண எனக்கு குறைஞ்சு போயிருவாரா? ஒரு மெசேஜ் அனுப்ப கூட நேரம் இல்லையா அவருக்கு? நீயே சொல்லு. அடடடா, சின்னையா மெசேஜ் பண்ணிருக்காங்க. சின்னையா, இப்பதான் உங்களை நினைச்சு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். நீங்களே மெசேஜ் பண்ணிட்டீங்க. மிஸ் யூ டூ சின்னையா. சின்னையாவுக்கு அனுப்பியாச்சு. சின்னையா நம்ம அனுப்பின ஆடியோவை கேட்டுட்டாரு. ஆனா ஒன்னும் ரிப்ளை அனுப்பலையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்நேரம் ரிப்ளை பண்ணிருக்கணும், இல்லனா ஈஸின்னு வந்து இங்க நின்னு இருக்கணும். ரெண்டுமே நடக்கலையே.